சீக்கிரமாக வாங்க போய் தீமிதியை பார்க்கலாம். அப்படி தான் நாங்கள் வந்துட்டு 6 மணிக்கெலாம் போகாமல் 5:30 மணிக்கெலாம் கிளம்பிட்டதுனால வயலுக்கு போயிட்டு வயலை பார்த்துட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் 6 மணிக்கு கோயிலுக்கு போனோம். அங்கே போய் பார்த்தா இந்த மாதிரி நாலா பக்கமும் 4 பேர் படுத்துட்டு இருந்தாங்க. சென்டரில் ஒருத்தவங்க படுத்துட்டு இருந்தாங்க. அப்பா கிட்ட இதுக்கான பேர் வந்து கேட்டேன். அவர் பேர் சொன்னார், ஆனால் நான் மறந்துட்டேன். அது ரணகளமா படுகளமான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன சாமி சுற்றி வர ஆரம்பிச்சிடுச்சு. பக்கத்தில் இருக்கவங்க வேப்பிலையில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ஒருத்தர் சாட்டையால் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, யார் ஏஞ்சிக்கிறாங்களோ அவங்க கையில் 3 தடவை சாட்டையால் அடி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் சென்டரில் இருக்கவங்க ஒரு வரையை எழுந்து அந்த சூளத்தை வாங்கிட்டு ஊரை சுற்ற வந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன தீமதியும் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆனால் இங்கே என்ன பெஸ்ட் அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒயிட் கலர் சாமியை கொண்டு போய் ஏரியில் வச்சுட்டு அங்கே சேவலுடைய கழுத்தை அறுத்து அதோட ரத்தத்தை சாப்பாடில் பிசைஞ்சு தூவி விடுறாங்க. நான் சொன்ன மாதிரி அவரும் வந்துட்டு அந்த சூளத்தை எடுத்து ஊர் சுற்ற போகிறாரு பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் நானுமே வந்துட்டு இங்கே தீமதிக்கு ரெடி பண்ணிட்டாங்கன்னு கையில் வச்சுருந்த கருவேப்பிலை டக்குன்னு பேர் மறந்துடுச்சு. கையில் இருந்த கற்பூரத்தை தூக்கி போட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு நானும் வந்துட்டு அந்த ஆப்போசிட்டில் நிற்க ஆரம்பிச்சிட்டேன். கரகமாக வந்து சுற்றி வந்துட்டு தீ மிதிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஒருத்தங்களா காப்பு கட்டிருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு தீ மிதிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த கோவிலில் எல்லாமே எனக்கு யூனிக்காக தெரிஞ்சுது. ஒருவேளை நான் இங்கே சிட்டியில் இருந்துட்டு இந்த வில்லேஜ் போகவும் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியுதான்னு எனக்கு தெரியல. பட் எல்லாமே யூனிக்காக இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த கோவிலாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் சரி, 6 மணின்றது கொஞ்சம் 6:30 மணி 6:45 கூட ஆகலாம். ஆனால் இந்த கோவிலை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடித்தாங்க. இதுவே யூனிக் தான். நன்றி.